ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு பணம் வரும் வழிகள், எதன் மூலியமா பணம் வருது? எந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பணத்த தருது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. எல்லாரும் சொல்லுவாங்க சனியை பத்தி மோசமா. ஆமா. ஆனா துலாத்துக்கு பணம் கொடுக்கிறவரே சனி தான். சனி பகவான், புதன், ம். கொஞ்சம் பார்ஷியலா குரு, ம். இவங்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க கண்டிப்பா. அதாவது 9 நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ம். அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ம். இந்த 9 நட்சத்திரங்கள் மாசத்துல கண்டிப்பா பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அந்த நாட்கள்ல இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு வழியில ஆதாயம் கிடைக்கும். அது பணத்துக்கு மட்டும் தாங்களா இல்ல வேற நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? வேலை, தொழில், பணம். அதாவது பொருள் பற்றாக இயங்கும். ம். பொருள் பற்றுன்னா இப்ப பிசினஸ் பண்றாங்க, ம். அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் கரெக்டா இன்வால்வ் ஆயிக்கணும். ம். அந்த சமயத்துல என்டர்டைன்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா அது லாஸ் பண்றாங்கன்னு இப்போ வண்டி வாங்குறதுங்க ஐயா, வண்டி. வண்டி மூலமா தொழில், ஆ. அது மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் அல்லது அந்த மாதிரி தொழில் ஆகட்டும் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸுக்கும் இது உதவும். அதாவது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு. தொழில் சார்ந்தது. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, வண்டி வாங்குறாங்கன்னாலும் இது உதவும், ம். சப்போர்ட் பண்ணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருள் பற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து காசு போட்டு ஒரு பொருளை வாங்குறது அல்லது ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறது, ம். இதெல்லாமே பொருள் பற்றுல அடங்கும். ம். கண்டிப்பா இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்களை இவங்களை ஃபாலோ பண்ணலாம். ம். ம். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் சொன்னீங்க. இந்த நட்சத்திரம் சொன்னதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பணம் தங்காது? இந்த சனியோ புதனோ, இந்த 2 கிரகம் இந்த துளாராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபத்திலேயோ அல்லது 12ஆம் இடமான கன்னியிலேயோ சனி புதன் இருக்க பெற்றவர்களுக்கு தான் பணம் தங்காது. ம். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம ராசிக்கு 8, 12. சரி, இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த சனியும் புதனும் மிதுனத்தில் இருந்தாலும் பிரச்சனை. ம். எல்லாரும் சொல்லுவாங்க பாக்கியஸ்தானம் மிதுனத்தில் ஆட்சின்னு. ஆனால் இந்த 2ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடு. அப்போ அதுவுமே வந்து தங்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம ராசிக்கு 8, 12 கவனிக்கணும். நம்முடைய 2ஆம் வீட்டு சேமிப்பு அப்படின்ற ஸ்தானத்துக்கு 8, 12லையும் கவனிக்கணும். அப்போ அந்த ஸ்தானங்களில் மறையாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பணம் வரும், மறைந்து விட்டால் அவங்களுக்கெல்லாம் பணம் இழப்பு ஏற்படும். சிறப்புங்க. இந்த பணம் எந்த வழியில உங்களுக்கு கிடைக்கும்? அதாவது இப்போ வந்து ஒரு திசை நடக்குது. இப்போ அந்த திசை வந்து ஒரு பாவத்தை சுட்டி காட்டும். இப்போ துலா ராசிக்கு இப்போ நீங்கள் வந்து சுவாதியில் பிறக்கிறோம். அப்போ சுவாதியில் பிறந்து வளர்ந்து அப்படியே வேலை செய்ய வரும்போது உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வைங்க. ஒரு 19 வருஷம் சனி திசை நடக்குது. அப்போ அந்த சனி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவமான மகரத்தில் இருந்தாருன்னு வைங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நீங்கள் சொன்ன மாதிரி வாகனம், ரியல் எஸ்டேட்டு, அனைத்து விதமான ஒரு மெக்கானிக்கல் லைனில் டெவலப் ஆவாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்கக்கூடிய அதிகாரியாகவும் அவங்க டெவலப் ஆகும். இப்போ 4ஆம் இடம் தாயாருன்னு வருது. இப்போ தாயும் கொடுக்குறது தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த தாய் வந்து இவங்களுக்கு லக்காக பயன்படுவாங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லக்காக இருப்பாங்க. தாயினுடைய ஆதரவு, சப்போர்ட்டு, வீடு, இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகும். அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து திசைகள் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த சனி திசை, புதன் திசை மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகங்களுடைய திசைகள் கூட செஞ்சு கொடுக்கும். யாரெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன இந்த 9 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அந்த திசையில் கண்டிப்பாக பணம். துளாராசி பொதுவாக சொல்லணும்னா இந்த உறவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எந்த உறவுமே நம்மளுக்கு வந்து நீடிக்க மாட்டேங்குது, துரோகத்தை அதிகமாக சந்திக்கிறேன்னு சொல்றாங்க. இது எதனால் நடக்குது? சரி, இப்போ வந்து 7ஆம் இடம் வந்து செவ்வாய், இது வந்து தாம்பத்திய உறவை குறிக்குது. 9ஆம் இடம் வந்து பெற்றோர்கள், அதாவது பூர்வீகம், பூர்வீகம் சார்ந்த உறவை கொடுக்குது. 11ஆம் இடம் என்பது இவங்களுக்கு மூத்த வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ வரக்கூடிய உறவை கொடுக்குது. இந்த 3ஆம் இடம் என்பது இவங்களுக்கு வந்து டிபெண்டிங் நேச்சர், யாரையெல்லாம் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இவங்க வந்து நமக்கு உதவுவாங்க, சகாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க 3ஆம் இடம். இப்போ நான் சொன்ன இத்தனை இடங்களில் பாருங்க எல்லாமே பாதகமாக வருது. சுக்கிரன் வீடு இது, 7ஆம் வீடு வந்து அங்கே செவ்வாய் வீடு, மேஷம் செவ்வாய் வீடு. இப்போ இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? 8, 12லையும் இருக்குது.
ரிஷபத்திலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது, 12ஆம் இடமான கன்னியிலையும் இருக்குது. அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே பிறரை நம்பி செய்யக்கூடிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுது. அதை திருமண பார்ட்னர்ஸ் ரீதியாகவும் பணப்பொழுக்காகவும் ஒத்து வர்றதில்ல. பெற்றோர்கள் வகையில் எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து அந்த 9ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அங்கே வந்து இருக்கக்கூடியது ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த குரு யாரு? துலா ராசிக்கு 6ஆம் அதிபதி, கெட்டவர். அப்போ எப்படி ரெடியாகும்? கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? கடன் வந்து துலா ராசிக்கு நான் பொதுவாக பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். காசு போட்டு காசு பண்ணுறது இவங்களுக்கு ஆகாது. கேஷியர் போஸ்ட் இவங்களுக்கு ஆகாது. ஏனென்றால் துலா ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு. அதனால் இவங்களுக்கு பணம் தங்காது. இவங்களால் இவங்க சொன்ன விஷயத்த நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் நடத்தி செயல்பட்டு வெற்றி பெற முடியாது. அதனால் அந்த ஒரு வீக் பாயிண்ட் இருக்கிறனால நீங்கள் வந்து இப்போ தொழில், உழைப்பு, ஒரு மாதிரி சர்வீஸு, இதுக்கெல்லாம் இவங்க கெட்டிக்காரங்க. இப்போ 4 பேருக்கு வந்து நல்ல ஐடியா கொடுக்கறதாகட்டும், ஒரு கோச்சாக இருக்கிறதாகட்டும், இவங்க வந்து சர்வீஸ் மைண்டடாக செய்கிறதாகட்டும், அல்லது ஒரு ஒர்க்கராகவே வேலை செய்கிறதாகட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு பெருமை கொடுக்கும். இவங்க திறமைகளை கண்டிப்பாக நன்றாக வெளிப்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னா, இங்கே ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் குருவும் பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாக போதனையை செய்யக்கூடியவர். அதாவது சர்வீஸை வந்து நம்பிக்கைக்கு ஒரே அவங்க வந்து செஞ்சு, அதாவது ஒருத்தர் உண்மை பேசினாலே அவரை நம்பலாம்ல. அப்போ அந்த உண்மை பேசுறதுனாலேயே என்னமோ பணம் இவங்களுக்கு தங்குறது இல்லையோ என்னமோ. இந்த 2ஆம் இடம் வந்து பேச்சுங்கிற ஸ்தானம் வந்து 8ஆம் போயிடுது. அப்போ அதுவே இவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்டாக போயிடும். அதனால் குருவும் ராகுவுமே வந்து இவங்களுக்கு வந்து சர்வீஸ் மைண்டடாக இருங்கன்னு தான் சொல்லுது காலச்சக்கரம். சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. முதலீடு போட்டு கன்சல்டன்ட், கமிஷன், கலைத்துறை, இதெல்லாம் ஓகே. மேனுஃபேக்சரிங்ல ஆகாது. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ துளாராசி நேயர்களோட குறியீடுகள் அதுக்கு சொல்லுங்க. பணம் வருவதற்கு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் சொல்லும்போது பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரச மரம், அனுசம் மகிழ மரம், உத்திரட்டாதி வேப்ப மரம். பூசத்துக்கு ஆடு, அனுசத்துக்கு மான், பெண்மான், உத்திரட்டாதிக்கு வந்து பால் பசு. ஸோ காமதேனு சிம்பிளை வச்சுக்கலாம். பணங்கள் கண்டு, பணம் விசிறி, இதெல்லாம் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டை, ஆயில்யம், கேட்டை, ரேவதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆண்மான் வரும் கேட்டையில். பட் மொத்தத்தில் மான் வந்து ஓகே தான். ரேவதிங்கிறது பெண் யானை. அதே மாதிரி இப்போ ஒரு பூந்தோட்டம் மாதிரி, கார்டன் மாதிரி ஒரு பிக்சர், அல்லது கார்டன் இருக்கிற இடத்துல வசிக்கிறது, அல்லது வந்து நமக்கு வந்து இந்த ஓடம் மாதிரி ஒரு பிக்சர் வச்சுக்கலாம். பாய்மர கப்பல், ஓடம் மாதிரி. இது மாதிரி விஷயங்களை இவங்க தாராளமாக இது பண்ணலாம். ஆதிசேஷனை வழிபடலாம், இந்திரனை வழிபடலாம், பொதுவாக மகாவிஷ்ணுவை வழிபடலாம், ஏன் சனி பகவானையே வழிபடலாம். சிறப்பு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கண்ணு சந்திக்கலாம். நன்றி.